telescope. Have you seen the recent lunar eclipse? ஓகேங்களா, ரீசெண்டாக வந்த lunar eclipse நீங்கள் பார்த்துருப்பீங்களா? lunar eclipseனா என்னது? சந்திர கிரகணம். ஓகேங்களா, with our naked eye we cannot visualize the phenomena distinctly. நம்ம naked eye யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாது, கிளியராக வந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா, then how can we see the distant object in clearer manner? அப்போ வந்து நம்ம distant object வந்து எப்படி நம்ம கிளியராக வந்து வியூ பண்ண முடியும்னா using telescope வச்சு நம்மளால் கிளியராக வந்து வியூ பண்ண முடியும். it is possible with telescope. ஓகேங்களா, the telescope is an optical instrument. telescopeன்றது என்னது, ஒரு optical instrument. அதை யூஸ் பண்ணி நம்மளால் distant object கிளியராக வியூ பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப் வந்து யார் இன்வென்ட் பண்ணுறாங்க பாருங்கள், ஜான் அண்ட் லிப்பர்ஸேன்றவர் வந்து இன்வென்ட் பண்ணுறாங்க. எந்த இயர், 1608. ஓகேங்களா, கலீலியோ மேட் எ டெலஸ்கோப் டு அப்சர்வ் டிஸ்டன்ட் ஸ்டார்ஸ். கலீலியோ என்ன பண்ணுறாரு, டெலஸ்கோப்பை வந்து உருவாக்குறாங்க. அந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், டிஸ்டன்ட் ஸ்டார்ஸை வந்து நம்மளால் வியூ பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும் கிளியராக. ஓகேங்களா, ஹி காட் த ஐடியா. ஸோ அவருக்கு வந்து எங்கே இந்த ஐடியா வந்து கிடைச்சது பாருங்கள், ஃப்ரம் எ ஸ்பெக்டக்கல் மேக்கர் who one day observed that the distant weathercock appeared magnified through his lens system fitted in his shop. ஓகேங்களா, ஸோ ஒரு லென்ஸ் சிஸ்டம் வந்து அந்த ஷாப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா என்ன பண்ணுறாரு, டிஸ்டன்ஸ் வெதர் காக்கை வந்து மேக்னிஃபைடு தெளிவாக வந்து அப்பியர் ஆகிறத அவர் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. ஓகேங்களா, அங்கேருந்து தான் அவருக்கு அந்த ஐடியா கிடச்சிருக்கு. கலீலியோ அப்சர்வ் த சேட்டிலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். கலீலியோ என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க, சேட்டிலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். நெக்ஸ்ட் வந்து சர்டனோட ரிங்ஸ் எல்லாம் வந்து அதில் அப்சர்வ் பண்ணுறாங்க த்ரூ இஸ் டெலஸ்கோப். அண்ட் நெக்ஸ்ட் ஃபர்தராக வர சயின்டிஸ்ட் நேம் வந்து கெப்லர். ஓகேங்களா, கெப்லர் இன்வென்டட் டெலஸ்கோப் இன் 1611 which was fundamentally similar to the astronomical telescope. கெப்லர் இன்வென்ட் பண்ண அந்த டெலஸ்கோப் வந்து எதுக்கு சிமிலராக இருக்குன்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்புக்கு சிமிலராக இருக்குது. ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப்ஸ் பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டூ 2 groups. ஓகேங்களா, 2 groups வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் அண்ட் செகண்ட் டைப் வந்து ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ஓகேங்களா, இன் ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் லென்சஸ் ஆர் யூஸ்டு. ஓகேங்களா, இங்கே வந்து லென்சஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எது மாதிரியான டெலஸ்கோப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கலீலியன் டெலஸ்கோப், கெப்லேரியன் டெலஸ்கோப், அக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்டார்ஸ் ஆர் சம் ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் என்னது, சம் ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். அண்ட் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் பேராபலிக் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு. அங்கே வந்து லென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பேராபலிக் மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எது மாதிரியான டெலஸ்கோப், கிரிகோரியன், நியூட்டனியன், நெக்ஸ்ட் கேசிக்ரேன் டெலஸ்கோப் ஆர் சம் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ஸ். ஓகேங்களா, அக்கார்டிங் டு த திங்ஸ் விச் ஆர் அப்சர்வ்ட் astronomical telescope and terrestrial telescopes are the 2 major types of telescope. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, astronomical telescope நம்ம யூஸ் பண்ணி heavenly bodies like stars, planets, galaxies and satellites எல்லாம் நம்ம கிளியராக வியூ பண்ண முடியும். ஓகேங்களா, யூஸிங் astronomical telescope. நெக்ஸ்ட் வந்து terrestrial telescope. The image is an astronomical telescope is inverted. ஓகேங்களா, அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் அந்த இமேஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இன்வெர்ட்டடாக இருக்கும், தலைகீழ இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் வியூயிங் ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் உள்ள அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வியூ பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருக்காது. ஓகேங்களா, அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பை. Therefore a terrestrial telescope is used. It provides an erect image. ஸோ நம்ம டெரெஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பை வந்து எர்த்தில் உள்ள அந்த ஆப்ஜெக்ட்ஸை வியூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து எரெக்ட் இமேஜை வந்து கொடுக்குது, ஒரு நேரான இமேஜை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா, த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் astronomical and terrestrial telescope is erecting the final image with respect to the object. ஓகேங்களா, ஸோ அதோட மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா அஸ்ட்ரானமிக்கல் அண்ட் டெரெஸ்ட்ரியல் ஃபைனல் இமேஜை வந்து நம்மளுக்கு எரெக்ட் இமேஜாக நம்மளுக்கு வந்து வியூ பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் டெலஸ்கோப்போட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எலாபரேட் வியூ ஆஃப் த கேலக்ஸிஸ். ஓகேங்களா, planets, stars and other heavenly bodies is possible. நம்ம டெலஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், கேலக்ஸிஸ் எல்லாம் எலாபரேட் வியூ வந்து நம்மளால்
வியூ பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, கேமரா கேன் பி அட்டாச்டு ஃபார் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் ஃபார் த செலிஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். இதில் வந்து கேமராவும் நம்மளால் அட்டாச் பண்ண முடியும் இந்த செலிஸ்டியல் ஆப்ஜெக்டை வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு. டெலஸ்கோப் கேன் பி வியூட் ஈவன் வித் த லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஓகேங்களா, இங்கே வந்து ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து இருக்கணும் அவசியம் இல்லை. அது வந்து லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட்லேயே கூட டெலஸ்கோப் வச்சு நம்ம வியூ பண்ண முடியும். ஓகேங்களா, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட் மெயின்டெனன்ஸ் நீடட். ஓகேங்களா, ஸோ அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் நாட் ஈஸிலி போர்ட்டபிள் ஒன். ஓகேங்களா, நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அங்கேயே தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அது வந்து ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸுக்கு வந்து ஈஸியாக நம்ம போர்ட்டபிள் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் ஈஸிலி போர்ட்டபிள் ஒன். ஸோ இந்த 2 தான் என்னது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டெலஸ்கோப்ஸ்.